ரொம்பவே கஷ்டப்பட்டு நமக்கு தேவையான செடியெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு வழியா நம்ம திருப்பூருக்குள்ளேயே வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பூருக்குள்ள வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மணி 11 ஆகுது. 11 மணிக்கு பல இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கு. அதுலயும் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சரியான கிரவுடு. என்னன்னு போய் எட்டி பார்த்தா கறி தோசையாமா. நம்ம பாய்ஸ் பாருங்க கறி தோசைன்னு கேள்விப்பட்டோனே உள்ள போயிட்டானுங்க. எல்லாருமே சரியான பசி. கடை என்னமோ தம்மா துண்டு தான் காய்ஸ். ஆனா அண்ணன் கரண்டிலே வித்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தோசையை பரட்டி பரட்டி அடிக்கிறாரு. பட்டர் தோசையெல்லாம் ரோட்டு கடையில் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம்லேட் எல்லாம் மிரட்டி விட்டுட்டு இருக்காங்க. முரட்டு ஆம்லேட் கலக்கின்னு எல்லா ஐட்டமும் இறங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு மேல முடியாது, நமக்கு தேவையான ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கறி தோசை ஆர்டர் பண்ணோம். கறி தோசை ஊத்துற ஸ்டைல பாருங்க எப்படி இருக்குன்னு. கறி குழம்பு மாதிரி இருக்கு, அதை ஊத்துறாங்க மேல. ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் டம்மியா தான் நினைச்சேன். அதை வேகும் போது வர்ற வாசம் தாறுமாறா இருக்கு. அது கூடவே சேர்த்து நம்மளோட ஃபேவரட் ஆஃப் ஆயிலே ஆர்டர் போட்டாச்சு. ஆஃப் ஆயில நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க, பசங்களுக்கு தான் ஃபேவரட். ஓகே, சாப்பிடலாமான்னு திரும்பி பார்த்தா நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கறி தோசை பாருங்க கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அடே எனக்கு கொஞ்சம் கொடுங்கடான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. கறி தோசையோட டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் தெரியுது. ஆனா இவனுங்க அடிச்சு நவத்திட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இப்படியே போறதுக்கு ஒரு ஆஃப் ஆயில் பந்தயம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் எடுத்து சாப்பிட்டாங்க. ஆஃப் ஆயில நான் தான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்னு நினைச்சானுங்க. ஆனா நடந்ததே வேற மக்களே. இங்க பாருங்க.